வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி துடியலூர் சைடு போனங்காட்டி டக்குன்னு இன்றைக்கி மண்டே துடியலூர் சந்தைக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடியலூர் சந்தைக்குள்ளே பூந்துட்டுங்க. அதாவது மம்முட்டி, கொடுவாள், அருவாள், கத்தி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையாவே இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா நாட்டுக்காய்கள்லாம் நிறையா இருந்தது. அதாவது நான் கீரை வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன். பார்த்திங்கன்னா நம்ம கீரை வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்குற சாமானத்தை எல்லாம் வாங்கி போட்டு வந்துடுவோங்க. அதாவது வாழைப்பூ, அரசாணிக்காய், சொரக்காய், என்னென்ன காய் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தா பிடிச்சதாக வாங்கிடுறதுங்க. அதாவது பிரண்டை இருந்தது, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெல்லிக்காய், சொரக்காய், அந்த மாதிரி நாட்டுக்காய்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் வேணுங்கிறதெல்லாம் ஒவ்வொன்று வாங்கி போட்டுங்க. அதாவது கேரட்டு, நெல்லிக்காய், பார்த்திங்கன்னா சரி காட்டுக்கீரை கிடச்சிதுன்னா வாங்கலான்ட்டு இருந்தேங்க. காட்டுக்கீரை முன்னாடியெல்லாம் பார்த்தேங்க, காட்டுக்கீரையே இல்லைங்க. பார்த்திங்கன்னா அப்புறம் சுற்றி வரலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு போனேங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய சந்தைங்க. இது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாவே 1 மணி நேரம் ஆயிருங்க இந்த சந்தைக்குள்ளே போந்தாவே. இப்போ பாருங்கள், நான் அது காட்டுக்கீரை வாங்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுக்கீரையே இல்லைங்க. அப்புறம் சொரக்காய் இருந்ததுங்க ஒரு பக்கம். அதாவது இந்த இந்த என்ன சொல்கிறது, ஒரு சைஸாக இருக்குங்கள்ல, அதாவது நீல சொரக்காய் இல்லைங்க, இது சட்டி சொரக்காய் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த சொரக்காய் இருந்தது. சரி அந்த சொரக்காய் வித்தியாசமாக இருக்குதே சொல்லிவிட்டு இது நாட்டு சொரக்காய்ன்னு சொல்லிவிட்டு அது ஒரு சொரக்காய் வாங்கிட்டு, பார்த்திங்கன்னா முருங்கைக்காயெல்லாம் நிறையா இருந்ததுங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூவு, பிரண்டை அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருந்ததுங்க. அந்த காய்களும் எல்லா காயுமே இருந்ததுங்க. நான் இந்த ஒரு சின்ன சொரக்காய் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் பார்த்தா காட்டுக்கீரையே சுற்றி பார்த்தேங்க. காட்டுக்கீரை காணோம். சரி கத்திரிக்காய் நல்லா இருந்ததுன்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு உள்ளே பூந்து கடைசி போனோம்னா நம்ம காட்டுக்கீரை வச்சுருந்தாங்க. அப்பா காட்டுக்கீரை கிடச்சிருச்சு, நம்ம தேடி வந்ததுன்னு சொல்லிட்டு காட்டுக்கீரையை கொஞ்சம் அவங்க நிறையாவே ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுத்தாங்க. அதுவுமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா கவர் 20 ரூபான்னு நிறையா வச்சுருந்தாங்க. அந்த கவரும் ஒரு கவர் ஃபுல்லும் வாங்கிட்டுங்க. வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது பரவல்காய்ன்னு சொல்லிட்டு ஒரு காய் வச்சுருந்தாங்க. இது கல்கத்தா சைடெல்லாம் ஃபேமஸுங்களாம்மா. கிரேவி அந்த மாதிரியெல்லாம் வைப்பாங்களாம்மா. அவங்க அந்த குஜராத்து அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நிறையா அது வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தக்காளியெல்லாம் நிறையா இருந்ததுங்க. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொடை மிளகா அந்த மாதிரி இருந்ததுங்க. பஜ்ஜி மிளகா இருந்தது. எல்லா காயுமே இருக்குங்க. நம்ம என்ன காய் வேணுமோ எல்லா காயும் இருக்குது. தொய்யக்கீரை கிடச்சதுங்க. தொய்யக்கீரையும் வாங்கிட்டு நாம் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. எல்லா காயுமே எல்லாமே எடுத்து வச்சாச்சு.